காங்கிரஸ் கூட்டணியானது எஃகு கூட்டணி என்று செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது பலிக்காது என்ற ரீதியில் பேசியிருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சித்தாலும் நிறைவேறாது என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதற்காக விளக்கம் அளித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் கூட்டணி தலைமையேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணியே தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் கடந்த 2003ஆம் ஆண்டில் தொடங்கி இந்த கூட்டணி ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் கூட்டணியாகவே தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறது என்றும் இந்த கூட்டணி எஃகு கோட்டை போல் இருக்கும் கூட்டணி என்றும் இதில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது நிச்சயம் நிறைவேறாது என்றும் அவர் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த அறிக்கையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.